வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ஒரு சோலோ மூவி டேட் போகலாமா? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். ஸோ சீக்கிரமாக டைம் ஆகிட்டு போய் 12:05 ஆயிடுச்சு. ஹாரோ ஹப்பில் தான் நான் போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். தட்ஸ் இட். காதலேனும் எப்படி போயிருந்தேன், எப்படி வந்துட்டேன். ஸோ ஹவ் வாஸ் மை சோலோ மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் அந்த மூவி வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன். பட் ஆனால் இன்னைக்கு தான் வந்து கிளியராக என்ன கதைன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் போகிறப்ப ஐயோ பார்த்தே பார்க்க போகிறோமா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நினச்சிருந்த கதை கிடையாது அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்ட பிறகு தான் ஓகே நம்ம இன்னைக்கு தான் வந்து முழுசாக படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. படத்தில் இருந்த எல்லா பாட்டுமே அமேசிங். அண்ட் பிஜிஎம், டியூன், சீன் அப்படியே ஃபுல்லாக அப்படியே செம்மையாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு ஃபீல் தான் ஆச்சு, என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது மூவி. தட்ஸ் இட், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து இந்த படத்தை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். அதுவும் இந்த பாட்டு வர ஃபீல் இந்த காலத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. நான் அந்த காலத்தில் இந்த படம்லாம் பார்க்கவே இல்லை. பட் ஆனால் செம்ம ஃபீலிங், வேற லெவல். இன்னைக்கு என் டே இப்படி தான் போச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி டு மை செல்ஃப். எப்பவுமே இனிமேல் என் லைஃப்ல நான் இப்படி தான் சந்தோஷமா இருக்கணும் நான் ப்ரே பண்ணிப்பேன். ப்ரே பண்ணிக்கோங்க. லவ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க, உங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தனியாக போக ஆரம்பிங்க. தென் வந்து யூ வில் க்ரோ யுவர் செல்ஃப். லைக் எப்படி போகணும், என்ன பண்ணணும். கசின்ஸ் தான் மோஸ்ட்டாக நான் வந்து படத்துக்கு போயிருக்கேன். அது தனியாக போகிறப்ப தான் தெரிஞ்சிடும், ஐயோ சீட் நம்பர் தெரியலையே யாராச்சும் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் போவேன். இன்னைக்கு நான் வந்து சீட்டு தேடுறேன், என்ன எந்த இடம் தெரியல. ஸோ இன்னைக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட். இது ஒரு மொக்க வீடியோ தான் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் எனக்கு இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. லவ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.